ஹலோ காய்ஸ், நம்ம சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னோட ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வைரலான சியா சீட்ஸ்னு சொல்லலாம், சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஃபேஸ் பேக்கோட டெக்ஸ்சர், கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ஜெல்லி ஃபார்மில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா ரா மில்க் இல்லைனா நார்மல் வாட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் நல்லா ஊற வச்சிடணும். சோக் பண்ணி ஊறினதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அதை எடுத்து அதில் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹனி, தேன் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை இப்போ எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி நிஜமாகவே ஜெல்லி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போது இது நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இதோட டெக்ஸ்சரே பார்க்க சூப்பராக இருக்குது. இதை இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸை போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு காட்டன் டவல் இல்லைன்னா ஏதாச்சும் துண்டு எடுத்து நல்லா ஃபேஸை ட்ரை பண்ணிவிட்டு அழுக்கு எதுவும் இல்லாமல் ஃபேஸை நீட்டாக வச்சுக்கிட்டு இப்போது ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபேஸில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணோம். ஏன்னா இது எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் நல்லா ஒட்டாது. ஏன்னா ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒட்டாது. நம்ம நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடும்போது தான் நல்லா ஃபேஸில் ஒட்டும், நல்லா அப்ளை ஆகும். ஸோ நல்லா கன்னத்தில், மூக்குக்கிட்ட, வாய்க்கு கீழே, நெத்தியில், மூக்கில், கழுத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழுத்தி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் அதில் ஸ்மெல் எதுவும் ஆக்வர்டாக இல்லை, ஸ்மெல்லு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அப்ளை பண்ண கஷ்டமாக தான் இருந்துச்சு ஜெல்லி ஃபார்மில் இருக்கிறதுனால. பட் ஆனால் கடைசியாக ஒரு வழியாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நல்லா ஸ்கின்னில் ஜெல் ஆயிடுச்சு. நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஸ்கின்னில் ஒட்டிக்கிச்சு. நல்லா திக் லேயராக நல்லா ஒட்டிக்கிச்சு ஃபேஸில். நெக்ஸ்ட் இப்போது நம்ம இதை ட்ரை ஆக விடணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டால் போதும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ரொம்ப ட்ரை ஆகணுங்கிறது கிடையாது, ஒரு அளவுக்கு நார்மலாக ட்ரை ஆனால் போதும். ட்ரை ஆக விட்டுட்டு இப்போது அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு அண்டு பிம்பிள்ஸ் போன மார்க்ஸு அண்டு அதோட ஸ்கார்ஸு, அதாவது ஹோல்ஸாக இருக்கும், போர்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே கம்மியாகும். எதனாலனா இதை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில் கம்மியாகும். ஆயில் கம்மியாகிறப்போ ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகிறது கம்மியாகும். அப்படி கம்மியாகிறப்போ பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாகும். பிம்பிள்ஸ் வர்றது கம்மியானாலே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபேஸு. ஸோ ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸை டைட் பண்ணி கொடுக்குது ட்ரை ஆகிறப்போ. ஸோ போர்ஸ்லாம் கம்மியாகும், ஹோல்ஸ் எல்லாம் கம்மியாகும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகிறத விசிபிளாக பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா ட்ரை ஆக வச்சுட்டேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இதை அப்ளை பண்ணப்போ ஃபேஸில் நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு. ட்ரை ஆக ஸ்கின் கொஞ்சம் டைட் ஆகிறது ஃபீல் பண்ண முடிஞ்சது. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலை, பட் ஓரளவுக்கு ட்ரை ஆகியிருக்கு. இப்போவே கொஞ்சம் பிரைட்னஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எதுக்கும் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் நல்லா ஃபேஸை ஒரு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் எந்த ஃபேஸ் வாஷும் சோப்பும் யூஸ் பண்ணலை, வெறும் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவல் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ், ஸ்கின் டோன் ஒரு 2 ஷேட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பொதுவாக எந்த ஃபேஸ் பேக்கும் ஒரு 2 to 3 டைம்ஸ் போடுறப்ப தான் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட் கொடுத்துருக்கு. நான் ட்ரை பண்ண ஃபேஸ் பேக்லேயே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேஸ் பேக்னு சொல்லுவேன். எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சப்ஜா சீட் வச்சு ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாயிலே இதோட செலவு முடிஞ்சிடும். இதை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண முடியுமான்னு இருக்குது. பட் சீரியஸாக சொல்லணுன்னா ஐ லவ் த ரிசல்ட்டுங்க. நிஜமாகவே நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது. ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இப்படி ஒரு பிரைட்னஸ் வந்திருக்கு. ஃபேஸில் ஃபவுண்டேஷன் இல்லைனா பிபி க்ரீம் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட்டு, நல்ல க்ளோ இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.